அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். வரக்கூடிய 2025 குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதில் 11வது டெஸ்ட்டில் மேக்ஸ் பார்ட் தனி வட்டி டாப்பிக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 20,160 ஆகிறது அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அமௌண்ட் தான் 20,160. வேற என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க? வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகள். எனக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. எனக்கு தனி வட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா தனி வட்டிக்கான ஃபார்முலா. தனி வட்டிக்கான ஃபார்முலா தான் PNR டிவைடட் பை 100. அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது. அப்போ இந்த 20,160ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அசல் ப்ளஸ் வட்டி இரண்டும் சேர்ந்தது. அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். அப்போ 2,160லேருந்து அசலை கழிச்ச 20,160லேருந்து அசலை கழிச்சா கிடைக்கிறதா என்ன? தனி வட்டி. அப்போ தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 20,160லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சு கிடைக்கிற தொகை தான் தனி வட்டி. எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தான் நான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை? 8 டிவைடட் பை 100. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? 20,160 இன்ட்டு 100 மைனஸ் 100p. 100 இன்ட்டு p 100p ஈக்குவல் டு 5 இன்ட்டு 8 40p. மைனஸ் 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 100 மாறிடும். 20,160 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 140p. அப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் வேணும். 20,160 இன்ட்டு 100 டிவைடட் பை 140. ஒரு 0 கேன்சல். 140 கேன்சல் பண்ணால் ஒரு 14 மீதி 60 61 4 14 56 மீதி 4 44 ப்ளஸ் 5 56 மறுபடியும் ஒரு 4 14 56. அப்போ 144 இன்ட்டு 100 14,400. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வந்துருச்சு? 14,400. அசல் தான் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? பொதுவாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் வட்டி சதவீதத்திற்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஆண்டுக்கான வட்டி. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டில் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கிறது தான் வட்டி. தனி வட்டிங்கிறது அதுதான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 ஆண்டுகளில் 8% வட்டி வீதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு 8%, 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வரும்? மொத்தமாக 40% வருமா? 40% தான் 5 ஆண்டுகளுக்கான மொத்த வட்டி. இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20,160ங்கிறது மொத்த தொகை கொடுத்துருக்குறாங்க. மொத்த தொகைங்கிறது அசல் பிளஸ் வட்டி சேர்ந்தது. அசல் ஒரு 100%, வட்டி ஒரு 40%. அப்போ 140% தான் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? 20,160. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? பர்சன்டேஜ் கான்செப்ட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 20,160 இன்ட்டு 100 டிவைடட் பை 140. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14,400. அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4 எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு கான்செப்ட். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 2 ஆண்டுகளுக்குன்னா என்ன ஃபார்முலா? 2 ஆண்டுகள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ எனக்கு வித்தியாசங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க? 4 ரூபாய்ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 2%. 2 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 ஈக்குவல் டு P இன்ட்டு 2 ஸ்கொயர் 4, 100 ஸ்கொயர் 10,000. 4 கேன்சல் ஆயிரும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 10,000 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10,000 இன்ட்டு 1 10,000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 10,000.
ஸோ அசல்ங்கிறது ரூபாய் 10,000. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடுக்கான ஃபார்முலா 2 ஆண்டுகளுக்கு P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த கேள்வி, கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 ஆக இருந்தால் வட்டி வீதத்தை காண்க. ரேட் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 48,000 அண்ட் 55,560ங்கிறது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 55,560. ஸோ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? வட்டி கண்டுபிடிக்கலாமா? மொத்த தொகை இருக்குது, அசல் இருக்குது. ஸோ வட்டி எவ்வளவு? வட்டிங்கிறது அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிக்கிறதா. அப்போ 55,560லேருந்து 48,000 கழிச்சா எவ்வளோ வரும்? 7,560. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்குறாங்க? டைம் பீரியட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலால என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்கே எனக்கு ஆண்டு மாதம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் மாதமாக கணக்கிட்டோம்னா என்ன வரும்? 2 ஆண்டுகளுக்கு 24 மாதங்கள், இதில் ஒரு 3 மாதங்கள், 27 மாதங்கள். இதையும் நான் எதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? ஆண்டுகளை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். டிவைடட் பை 12 ஆண்டுகள். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ PNR டிவைட் பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதனுடைய அமௌண்ட் என்ன? 7,560 ஈக்குவல் டு P பிரின்சிபல் அமௌண்ட் 48,000. N நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 27/12. ரேட் பர்சன்டேஜ் R அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல். ஒரு 12 4 12 40. ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல். இங்கே 4ல் கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 35 8 4 32 மீதி 36 9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7. ஸோ அப்போ ரேட் பர்சன்டேஜ் என்ன வருது? 7. R ஈக்குவல் டு 7%. ரேட் பர்சன்டேஜ் 7%. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை விட ஒரு 3% அதிகமாக நான் இன்வெஸ்ட் பண்ணினா எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு அதிகமாக கிடைக்குது? ரூபாய் 300 அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரேட் பர்சன்டேஜ் 6%ம்னே வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? ஸோ இது ஒருவேளை நான் இதை விட 3% எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுனா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 300 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு ரேட் பர்சன்டேஜ் R+3 3% நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் அதே தொகையை 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் எனக்கு நான் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் இடையில உள்ள வேறுபாடு தான் அந்த 300 ரூபாய். புரிஞ்சுதா? இப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2P உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2PR. இந்த 2Pயை உள்ள இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் +6P மைனஸ் 2PR. ரெண்டுக்குமே பொதுவாக 100 இருக்குது. அதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 300 × 100. ஸோ இங்கே +2PR -2PR கேன்சல் ஆயிரும். 6P ஈக்குவல் டு என்ன இருக்குது? 300 × 100. ஸோ எனக்கு தேவை பிரின்சிபல் அமௌண்ட் தான். ஸோ 300 × 100 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணால் 50 × 100 5000. ஸோ தொகை எவ்வளவு? 5000 ரூபாய். ஸோ இதே கேள்வியை வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 3% அதிகமான வட்டி வீதத்துல எனக்கு 300 ரூபாய் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான கான்செப்ட் என்ன? வட்டி வீதம் இவ்வளவு சதவீதம்னா மொத்த அசல்ல இவ்வளவு சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் கான்செப்ட் தானே. அப்போ 3% அதிகமா வட்டி வீதமா இருந்துச்சுன்னா எனக்கு வட்டி எவ்வளவு அதிகமா கிடைக்குது? 300 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அப்போ 1% அதிகமா இருந்துச்சுன்னா எவ்வளவு எனக்கு அதிகமா கிடைக்கும்? 100 ரூபாய் அதிகமா கிடைக்கும். இந்த 1% 100 ரூபாங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. 2 ஆண்டுகளுக்கு. அப்போ ஒரு ஆண்டுக்குங்கிறது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 50 கிடைக்குமா? அதாவது 1% எனக்கு ரூபாய் 50ன்னு கிடைச்சதுன்னா 100% தானே அசல் தொகை. அப்போ 100% எவ்வளவு? 100% எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா x = 100 × 50. 100 × 50 ஆன்சர் என்ன?
5000. ஸோ அதுதான் அசல். புரியுதா? ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. கூட்டு வட்டி தனி வட்டிக்கு இடையான வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க, அதுவும் 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடுக்கான ஃபார்ம்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு சம்ல பார்த்துட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் எனக்கு அதுக்கான வேறுபாடுக்கான ஃபார்முலா. இதுல ரூபாய் 8000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், ரூபாய் 8000. ரேட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 8000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 10/100. ஸோ 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 8 இன்ட்டு 10 ரூபாய் 80. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு? ரூபாய் 80. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 800 என்ற தொகையானது 3 வருடங்களில் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 920 என்று ஆகிறது. தனிவட்டி வீதம் 3% அதிகரித்தால் 800க்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 800 எவ்வளவா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க? 920 மாறுது. அப்போ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க 920. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 800. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? வட்டி கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன? அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சு கிடைக்கிறதா. இப்போ 920 800 கழிச்சா என்ன கிடைக்கும் எனக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120. இது எப்போ கிடைக்குது எனக்கு? 3 ஆண்டுகள்ல n = 3 வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ரேட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது. அதே ரேட் பர்சன்டேஜ்ங்கிறத 3% அதிகரித்தால்ங்கிறது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நான் ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா, ஸோ PNR டிவைடட் பை 100 = பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 800. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 3. ரேட் பர்சன்டேஜ் தான் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 120. ஸோ 2 0 கேன்சல். 8 இன்ட்டு 3 24. 5 24 120. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. கேள்வியில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒருவேளை தனிவட்டி வீதம் 3% அதிகரித்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்க தனிவட்டி எவ்வளவு? 5%. அப்போ 3% அதிகரிச்சதுன்னா 5 + 3 8% மாறிடுச்சு. இப்போ அதே ரூபாய் 800க்கு 8% எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 800. 8%க்கு எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. டிவைடட் பை 100. ஸோ 0 0 0 0. 8 × 8 64. 64 × 3 192 ரூபாய் கிடைக்கும். ஆனா என் கேள்வி என்ன? மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிடைக்கக்கூடிய தொகை எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைச்சிருச்சு? 192 ரூபாய். இப்போ மொத்த தொகை எவ்வளவு? 800 + 192 992. பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா என்ன கிடைக்கும்? அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 992. ஸோ இதே கேள்வியை வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ரூபாய் 800க்கு 920 ரூபாங்கிறது மொத்த தொகையாக எனக்கு கிடைச்சிருக்கு 3 ஆண்டுகள்ல. ஸோ அப்போ 3 ஆண்டுகள்ல எனக்கு கிடைச்ச வட்டி மட்டுமே எவ்வளவு? 120 ரூபாய். அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டிங்கிறது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 40 ரூபாய். இந்த ரூபாய் 40 ரூபாங்கிறது 800ல் எவ்வளவு? 800ல் 40 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? 2 0 கேன்சல். 1 8 5 8 5%. அப்போ இனிஷியலா இருந்த ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. இப்போ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? தனிவட்டி வீதம் 3% அதிகரித்தால்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3% அதிகரிக்குது அப்படின்னா எத்தனை சதவீதம் மாறி இருக்கும்? 3%னா 8% மாறி இருக்கும். அப்போ 8% என்ன கேட்டிருக்காங்க? அதே 800 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளுக்கு 8% எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 800க்கு 3 ஆண்டுகளுக்கு 8% எவ்வளவு? ஸோ 2 0 கேன்சல். 3 × 8 24. 24 × 24 × 8 192. இது எவ்வளவு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 192 கிடைச்சிருக்கு. அப்போ அமௌண்ட்டுங்கிற போது 800 + 192 992. ஸோ அதுதான் மொத்த தொகை. 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. ஸோ அடுத்த கேள்வி, எட்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 2000 என்ற தொகை ரெட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் என்ன? ஸோ தனிவட்டிலையும் சரி கூட்டு வட்டிலையும் சரி ஒரு தொகைங்கிறது எத்தனை மடங்கா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, தனிவட்டியில் அதுக்கான நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலாவே இருக்குது. எனக்கு நான் ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 × t-1 டிவைடட் பை n. இதே நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 100 × t-1 டிவைடட் பை r. இதுதான் எனக்கு
ஒரு குறிப்பிட்ட தொகை இத்தனை மடங்கா ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா ரேட் பர்சன்டேஜ் வேணும்னா டிவைடட் பை n போடணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும்னா டிவைடட் பை r போடணும். இப்போ எனக்கு இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் எனக்கு தேவையான டேட்டாங்கிறது என்ன, எத்தனை டைம் ஆகுது, ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற 2 டேட்டா தான் எனக்கு வேணும். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் பர்சன்டேஜ் 8% கொடுத்துருக்காங்க, எத்தனை டைம்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, தொகை இரட்டிப்பாகுது 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னங்கிறது 100 × 2 - 1 டிவைடட் பை ரேட் பர்சன்டேஜ் என்ன 8. ஸோ அப்போ 100 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 50 டிவைடட் பை 4, 12 4 48, மீதி 2, 12 1/2 ஆண்டுகள். ஆன்சர் 12 1/2 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டுகள் முடிவில் முந்தைய கேள்வியே மாதிரி தான், டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 100 × t - 1 டிவைடட் பை r. இதுல ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 8% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ டைம் ஆகணும், 3 மடங்கு ஆகணும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 100 × 3 - 1 டிவைடட் பை ரேட் பர்சன்டேஜ் 8. அப்போ 100 × 2 200, 200 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 25 ஆண்டுகள். ஸோ அடுத்த கேள்வி, அமலா ரூபாய் 6000 ஒரு முதலீடு செய்கின்றார். அதில் முதல் ஆண்டில் அவர் 4% வட்டியும், 2வது ஆண்டில் 5% வட்டியும், 3வது ஆண்டில் 10% வட்டியும் கிடைக்கும் எனில் 3ஆம் ஆண்டினுடைய முடிவில் அமலா பெறும் தொகை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கூட்டு வட்டிக்கான கான்செப்ட். ஸோ அதாவது இனிஷியலா அந்த அமௌண்ட்டு 6000 இருந்திருக்கு. கூட்டு வட்டியில ஏற்கனவே வந்து சம் ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்துருக்கோம். கூட்டு வட்டிங்கிறதுனுடைய கான்செப்ட் என்னன்னா அடுத்தடுத்த சதவீதம் மாற்றம், ஒரே வேல்யூ மேல அடுத்தடுத்த சதவீதம் அப்ளை ஆகுறது. இப்போ 10% கூடுதுன்னா ஓராண்டு முடிவில் அது எத்தனை சதவீதமா மாறி இருக்கும், 110% மாறி இருக்கும். ஸோ அப்போ அடுத்தடுத்த சதவீத மாற்றம் கான்செப்டே நான் இங்கே அப்ளை பண்றேன். 6000ங்கிறது இனிஷியல் அமௌண்ட், முதல் வருடத்துல அது எவ்வளவு சதவீதம் மாறி இருக்குது, 4% வட்டி. அப்போ அசல் கூட வட்டி சேர்ந்திருக்கும். அசல் 100%, வட்டி 4%, எத்தனை சதவீதமா மாறி இருக்கும், 104% மாறி இருக்கும். இன்ட்டு அடுத்து 2வது ஆண்டில் எத்தனை சதவீதமா மாறுது, 5% வட்டி கூடுது. அப்போ ஏற்கனவே இருந்த அசல் பிளஸ் வட்டிக்கு எவ்வளவு கூடியிருக்கும், 5% கூடியிருக்கும். இப்போ அசல் பிளஸ் வட்டி சேர்ந்து ஒரு 100%, இதுல ஒரு வட்டி ஒரு 5%, அப்போ எத்தனை சதவீதமா மாறி இருக்கும், 105% மாறி இருக்கும். இன்ட்டு 10% வட்டி 3வது ஆண்டுகள்ல, இப்போ 100 + 10 110%. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ தான் எனக்கு ஆன்சர். ஸோ 2 0, இங்கே 2 0 கேன்சல், இங்கே 1 0, இங்கே 2 0, இங்கே ஒரு 2 0 கேன்சல். ஸோ அப்போ 104 105 20. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணால் 104 105. அடுத்து எது, 104 105 பெருக்கியாச்சு. 6 × 11 66 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 66 0 12 1 54 55, மீதி 5 6 0 2 6 12 1 54 55, மீதி 5 6. இப்போ இதை கூட்டினா 0 2 7 0 7 2 1 7. இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு, இதில் கீழே 2 0 இருக்குது, 2 0 மல்டிப்ளை பண்ண 2 0 2 டெசிமல் வச்சா 7207.2. ஸோ ஆன்சர் 7207.2. ஸோ இந்த கான்செப்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் படி வந்திருக்கு. அதாவது ஒரே தொகை மேல அடுத்தடுத்த சதவீதம் அப்ளை ஆகுது. 3 ஆண்டுகள்ல, முதல் ஆண்டுல 4%, 2வது ஆண்டு 5%, 3வது ஆண்டு 10% அப்ளை ஆகுது. ஸோ நான் காம்பவுண்டடான வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன், 7207.20. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டிக்கான தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தனி வட்டிக்கான ஃபார்முலா எனக்கு PNR/100. ஸோ இதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 6750. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடங்களில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் எனக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, நாட்களில் கொடுத்துருக்காங்க 219. இப்போ நான் இதையும் நான் வருடங்களாக சப்ஸ்டிட் பண்ணால் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும், 365 இன்ட்டு 10% டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணணும்.
இது எதால கேன்சல் ஆகும்? 3ஆல கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 73. இப்போ 3 73, இது 5 73. ஸோ இங்கே 5ஆல நான் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 1 5 5, மீதி 17, 3 5 15, மீதி 25, 5 5 25. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 0, இந்த 2 0, இந்த 2 0. ஸோ அப்போ 135 × 3, 3 5 15, மீதி 1, 3 3 9 1 10, மீதி 1, 3 1 3, 3 1 4. ஸோ 405. ஸோ 219 நாட்களில் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எதுவாக சப்ஸ்டிட் பண்ணணும்? ஆண்டுகளில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாவில் எனக்கு இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளில் தான் எப்போதும் சப்ஸ்டிட் பண்ணணும். R% என்ன? ஆண்டு வட்டி வீதம் தான் எப்போதும், ஆண்டு வட்டி வீதம். ஸோ ஆன்சர் 405. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் வட்டி வீதம் என்ன? ஸோ ஒரு தொகையானது இத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஷார்ட்கட் ஃபார்முலா ரேட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100 × எத்தனை டைம்ஸ் ஆகுது -1 / n. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க இங்க? n 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 9/4 மடங்காகணும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100 × 9/4 -1 / n 2. ஸோ இதில் 9/4 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4 × 1 4, 9 - 4 5/4. இப்போ 100 × 5/4 ÷ 2. ஸோ பெருக்குனா 5 × 100 500, கீழே 4 × 2 8. ஸோ இதை என்ன கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதில் 4ல் கேன்சல் பண்ணால் 25, 125, 125 / 2. ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 62.5, அதாவது 62.5. ஸோ 62.5% வட்டி வீதம். ஸோ அடுத்த கேள்வி, ஸோ இது ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஒரு வட்டி வீதம் 6% மாதந்தோறும் செலுத்தும் அசல். ஸோ அசல்ங்கிறது எப்போ செலுத்துறாங்க? ஒவ்வொரு மாதமும் செலுத்துறாங்க. இந்த மாதிரி அந்த தொகையை n மாதங்கள் செலுத்துறாங்க அப்படின்னா அந்த மொத்த டைம் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகை அப்படிங்கிறது, மொத்த தொகைன்றது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா PN + PNR / 100 அப்படிங்கிறது தான். ஃபார்முலா தான், டைரக்டான ஃபார்முலா. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் பெறும் தொகையும், ரூபாய் 1500க்கு 5% வருடம் 5 வருடம் 7% எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமம் எனில் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2500 ரூபாய்க்கு 3% வருட வட்டியில எத்தனை ஆண்டுகள்ங்கிறது எனக்கு கொடுக்கல, அந்த ஆண்டுகள் தான் நான் கண்டுபிடிக்கணும். அதே தனி வட்டி எனக்கு எப்போ கிடைக்குது? 1500 ரூபாய்க்கு 5 ஆண்டுகள்ல 7% தனி வட்டிக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டையுமே ரெண்டுல எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி சமம். நான் தனி வட்டியை நான் ஈக்குவல் பண்ணிடுறேன். தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR / 100. ஸோ 2500 ரூபாய், அதுக்கு 3% வருட வட்டி எத்தனை ஆண்டுகள்ல எனக்கு தெரியாது, /100. இதுல கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் 1500 ரூபாய்க்கு 5 வருடங்கள்ல 7% தனி வட்டிக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் 2 தனி வட்டியும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன். 100 100 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், 25 3 75, 15 5 75. ஸோ அப்போ n = என்னன்னு கிடைக்குது? 7. ஸோ அப்போ 7 ஆண்டுகளில் தான் எனக்கு இந்த தொகைக்கான தனி வட்டியும் இந்த தொகைக்கு 7% 5 வருடங்களுக்கான தனி வட்டியும் எனக்கு சமமாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 7 ஆண்டுகள். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது 5 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க, ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறது கொடுக்கல. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 ஆண்டுகள், எவ்வளவு ரேட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது. இதுல கிடைக்கக்கூடிய தனி வட்டி எனக்கு எவ்வளோன்னு கிடைக்குது? ரூபாய் 200 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே எனக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல அந்த தொகையானது என்னவா ஆகுது? 3 மடங்காகுதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல P இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? 3P இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். 3P × 5, அதே 5 ஆண்டுகளுக்கு அதே வட்டி வீதத்துக்கு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3 × P × 5 × R தானே. இதனுடைய வேல்யூ என்ன? ஏற்கனவே எனக்கு என்ன தெரியும்? 200ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ 3 × 200 எவ்வளவு? 3 × 200 600. ஸோ கேள்வி எனக்கு என்ன? 10 வருட முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முதல் 5 ஆண்டுகள் எனக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு? 200. அடுத்த 5 ஆண்டுகள்ல வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 600. அப்போ மொத்தமா சேர்த்து இந்த 10 ஆண்டுகள்ல எனக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? 200 + 600
ரூ. 800 வட்டி கிடைச்சிருக்கும். ஸோ 10 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தொகை எவ்வளவு? ரூபாய் 800. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும் போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும் போது 3.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. கன்வென்ஷனலாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணா அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த தொகை தான் கண்டுபிடிக்கணும். அந்த தொகைக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2.5 வருடத்திலும் கொடுத்துருக்காங்க. 2.5 வருடங்கள்னா எவ்வளோ வரும்? மாதங்கள்ல நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா 2 12 24 + ஒரு 6 30 மாதங்கள். அதையும் நான் வருடமா சப்ஸ்டிட் பண்ணா டிவைட் பை 12 எவ்வளோ சதவீதம்? 12% டிவைடட் பை 100. இதுல கிடைக்கக்கூடிய தனி வட்டி எனக்கு அதே தொகைக்கு எவ்வளவு? 10% 3 வருடங்கள். 3 வருடங்கள்னா 3 12 36 + 6 42 மாதங்கள். 42 டிவைடட் பை 12க்கு எனக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய தொகைக்கு தனி வட்டி எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க? ரூபாய் 20 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும்? டேரக்டாவே பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு என்னன்னு கிடைச்சிடும். இங்க எவ்வளோ? 12, இங்க 12 கேன்சல், இங்க 7 6 42, 2 6 2 கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ அப்போ 30 × P, 30P மைனஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 35P ஈக்குவல் டு 20 × 100. 100 இங்கே பொதுவாக இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 20 × 100 மாறிடும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 5P. 5Pங்கிறதா எவ்வளோ? 20 × 100 இருக்குது. ஸோ அப்போ Pயோட வேல்யூ என்ன? 20 × 100. 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 4. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 400. அந்த தொகை எவ்வளவு? 400. இது டேரெக்டாக கன்வென்ஷனலாக அப்ரோச் பண்ணுறது தான். கன்வென்ஷனலாக நான் இப்போ இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 20. சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 400. இதே கொஸ்டினை வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? பர்சன்டேஜ் அப்ரோச். ஒரு தனி வட்டியில் ஒரு 6%, ஸோ ஒரு மொத்த தொகையில 6% கண்டுபிடிக்கிறது தான் தனி வட்டிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். இங்க 2.5 வருடத்திற்கு 12%னா மொத்தம் எத்தனை சதவீதமா இருக்கும்? ஒரு ஆண்டுக்கு 12%னா 2 ஆண்டுக்கு எவ்வளோ? 24%. அரை ஆண்டுக்கு 6%. அப்ப 24 + 6 30%. 30%ங்கிறது 2.5 வருடத்துக்கு 12% சேர்த்து மொத்த வட்டி. அதே மாதிரி 10% 3.5 வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 × 10ங்கிறது எவ்வளவு வரும்? 35%. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ரூபாய் 20. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5% தான். ரூபாய் 20ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன தேவை? அசல் தேவை. அசல்ங்கிறது எத்தனை சதவீதம்? 100%. 100% எவ்வளவு? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 5 5 4 5 20 4 × 100 400. ஸோ அசல் எவ்வளவு? ரூபாய் 400. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா எனில் அவ்வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையான வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வங்கிகள் இதுல ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அதுல ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ரூபாய் 500 தான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை, 2 ஆண்டுகள் டைம் பீரியட். அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு எனக்கு எவ்வளவு கிடைக்குது? தனி வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளவு கிடைக்குன்னா 2 ரூபாய் 50 பைசா. இந்த கொஸ்டினை நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். அங்க எப்படி எனக்கு வித்தியாசம் இருந்துச்சு? 20 ரூபாய் எனக்கு வித்தியாசம் வந்துச்சு தனி வட்டியில. எனக்கு 2 தொகைக்கான தனி வட்டிக்கான வித்தியாசம் எனக்கு 20 ரூபா இருந்துச்சு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பர்சன்டேஜ் அப்ரோச் பாருங்க, 500 ரூபாய்க்கு எவ்வளவு வித்தியாசம் கிடைக்குது? 2 ரூபாய் 50 பைசா. நான் 500 ரூபாயில 2 ரூபாய் 50 பைசாங்கிறது எவ்வளவு சதவீதம் பார்க்குறேன். எனக்கு தேவை என்ன? 2 வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையான வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி வீதங்களுக்கான வித்தியாசம், வட்டி வீதம் தான் நான் கண்டுபிடிக்கணும். 500 ரூபாயில 2.5% எவ்வளவு வரும்? 2 0 2 0 கேன்சல், 5ல கேன்சல் பண்ணா எவ்வளவு? 0.5%. அதாவது 0.5% எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. 2 ஆண்டுகளுக்கு 0.5% வட்டி வித்தியாசம். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வரும்? ஒரு ஆண்டுக்கு 0.5 டிவைடட் பை 2. ஸோ எவ்வளோ வரும்? 0.25%. ஸோ அதுதான் எனக்கு ஆன்சர், 0.25%. அல்லது கன்வென்ஷனலாக போட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? அதே 500 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய தொகைக்கும் வட்டிக்கும், அதே 500 ரூபாய்க்கு அதே 2 ஆண்டுகளுக்கு இன்னொரு வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் 2 ரூபாய் 50 பைசா. இங்கே இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே ஆன்சர் தான், 0.25% தான் கிடைக்கும். ஏன்னா எனக்கு என்ன தேவை? R1 - R2 மட்டும் தான் தேவை. 500/2 நான் பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க.
500 × 2 இதுதானே ரெண்டுலையுமே பொதுவாக இருக்குது டிவைடட் பை 100. இங்கே R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 2.5. இங்கே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 5 5 × 2 10. அப்போ R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 2.5. இங்கே பெருக்கல்ல இருக்கிற 10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல்ல போகும் டிவைடட் பை 10. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.25%. அப்போ இரண்டு வட்டி வீதங்களுக்கான வித்தியாசம் என்ன 0.25%. ஸோ அடுத்த கேள்வி, ராமன் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் 5 ஆண்டு அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் 1000 செலுத்தி வருகிறார். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. வட்டி வீதம் 7% எனில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் பெறும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொகை கேட்டிருக்காங்க. அப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் வட்டி கண்டுபிடிக்கணும். அந்த வட்டிலையுமே தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டியில இவங்க ஆண்டுல இன்வெஸ்ட் பண்ணல 7% வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குது ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் மாதம் அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 1000 ரூபாய். ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. இதுதானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நான் அதை அசல் கூட ஆட் பண்ணிட்டா எனக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றான். எப்போதும் என்னவா சப்ஸ்டிட் பண்ணணும் ஆண்டுகளில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஒரு மாதம் டிவைட் பை 12 போட்டால் எனக்கு ஆண்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ 7 டிவைட் பை 100. இது ஒரு மாசத்துக்கான அவனுடைய வட்டி. அடுத்த 2 மாதங்களுக்கான வட்டி எவ்வளோ வரும் அதே மாதிரி 1000 ரூபாய் ப்ளஸ் 1/12 இன்ட்டு 1/12 இன்ட்டு 7 டிவைடட் பை 100. 2 மாதங்கள் 2. அடுத்து 3 மாதங்களுக்கான வட்டி எவ்வளோ வரும் 1000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 7% டிவைடட் பை 100 ப்ளஸ் எட்ஸெட்ரா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எத்தனை மாதங்களுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்றான் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள்னா மொத்தம் எத்தனை மாதங்கள் 60 மாதங்கள். இந்த மாதிரி எட்ஸெட்ரா எது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் 60 மாதங்கள் வர்ற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றான். 60/12 இன்ட்டு 7 டிவைடட் பை 100. இப்போ இதுதான் மொத்த வட்டி தொகை. இப்போ இந்த வட்டி தொகையை நான் கூட்டணும். எப்படி கூட்டுறது இதுல எது பொதுவா இருக்குது 1000 7 1/12 100 பொதுவா இருக்குது. அதை நான் வெளியில எடுத்துறேன். 1000 7 1/12 இன்ட்டு 100 இது எல்லாம் எனக்கு பொதுவா இருக்குது. இந்த பிராக்கெட்குள்ள என்ன இருக்குது இங்க ஒரு 1 இங்க 2 3 எட்ஸெட்ரா இது வரைக்கும் இருக்குது 60 வரைக்கும். 1 + 2 + 3 + அப் டு இது வரைக்கும் 60. இப்போ இதோட வேல்யூ கூட்டணும். இது என்ன கொடுத்துருக்காங்க தொடர் இயலெண்களினுடைய கூடுதல். ஸோ அப்போ 1ல இருந்து 60 வரைக்கும் நான் கூட்டணும்னா ஃபார்முலா என்ன n × n+1 டிவைடட் பை 2 60 × 61 டிவைடட் பை 2. ஸோ வேல்யூ பார்த்தோன்னா 1000 இன்ட்டு 7 இன்ட்டு இதனுடைய வேல்யூ 60 × 61 டிவைடட் பை 2. கீழே என்ன இருக்குது 12 × 100. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 2 0 2 0 கேன்சல். ஒரு 12 5 12 60 2ஆக கேன்சல் பண்ணால் 5. ஸோ பெருக்கணும் 5 × 5 25 25 × 7 எவ்வளோ வரும் 25 × 7 25 × 7 × 61 பெருக்கணும். 25 7 35 3 175 அதை எதால பெருக்கணும் 61ஆல பெருக்கணும். ஸோ 5 7 1 30 3 42 45 மீதி 4 6 4 10 கூட்டினா எவ்வளோ கிடைக்குது 5 7 6 0 1. வட்டி மட்டுமே எனக்கு எவ்வளோ கிடைக்குது 10,675 வட்டி கிடைக்குது. ஆனால் கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசல் எவ்வளவு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் 60 மாதங்களுக்கும் 1000 ரூபாய். இப்போ மொத்த அசல் தொகை எவ்வளவு 60 மாதங்களுக்கும் 1000 ரூபாய். இப்போ 60 மாதங்களுக்கும் 1000 ரூபானா 60,000 ரூபாய் அசல் ப்ளஸ் வட்டி எவ்வளோ 10,675. ஸோ கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 70,675. ஸோ எனக்கு கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளவு 70,675. ஸோ அடுத்த கேள்வி, ஆண்டிற்கு 10% தனிவட்டி வீதத்தில் A என்பவர் B என்பவருக்கு ரூபாய் 3,500 கடனாக அளிக்கிறார். அதே தொகையை B என்பவர் 11.5% தனிவட்டி வீதத்தில் C என்பவருக்கு கடனாக அளிக்கிறார் எனில் 3 ஆண்டுகளில் B அடையும் லாபம் யாது? ஸோ எனக்கு தொகை மாறவே இல்லை 3,500 ரூபாயை தான் A என்கிறவர் B கொடுக்குறாரு. அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய தனிவட்டி எவ்வளவு 10% தனிவட்டி. பிரின்சிபல் அமௌண்ட் 3,500 தான். இதே B என்கிறவர் Cக்கு கொடுக்கக்கூடிய தனிவட்டி எவ்வளவு 11.5%.
இப்போ அவர் அடையக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பி சிக்கு கொடுக்கும்போது தான் அதிகமான வட்டி வீதத்துல கொடுக்குறாரு. அப்போ பிக்கு தான் லாபம் கிடைக்கும். எவ்வளவு லாபம் கிடைக்குது சதவீதத்துல பார்த்தோம்னா 1.5% லாபமா? 10% விட 11.5% எவ்வளவு அதிகமா இருக்குது? 1.5% அதிகமா இருக்குது. அப்போ 1.5% தான் பி கிடைக்கக்கூடிய லாபம். அப்ப அந்த 1.5% எதுல? மொத்த தொகையில். மொத்த தொகை எவ்வளவு? 3500. இப்போ 3500ல 1.5% எவ்வளவுன்னு பாக்குறேன். 20 கேன்சல். அப்போ 35 இன்ட்டு 1.5. ஸோ மல்டிப்ளை பண்ணா 25 மீதி 2 15 20 22 மீதி 2 3 1 5 ஒரு டெசிமல் 52.5. இது ஒரு ஆண்டுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஏன்னா 10% ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி தான், 11.5% ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி தான். ஆனா கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 ஆண்டுகளில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 52.5னா 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3 5 15 மீதி 1 6 1 7 5 3 15 157.5 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் 3 ஆண்டுகளுக்கு. இதுதான் சதவீதத்துக்கான கான்செப்ட் தான். 10% எனக்கு ஏ பிக்கு கொடுத்துருக்கிறாரு. பி அதே தொகையை 11.5%க்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளவு சதவீதம் அவர் லாபம் கிடைக்குது? 1.5% லாபம் கிடைக்குது. ஒரு ஆண்டுக்கு 1.5% லாபம். அப்போ 3 ஆண்டுகளுக்கு பார்த்தோம்னா 3 × 1.5 4.5. அப்போ 4.5% நீங்க டைரக்டாவே 3500ல 4.5% எவ்வளோன்னு பார்த்துடலாம். 4.5% எவ்வளவு? 20 3 35 4.5ஆல பெருனா 25 மீதி 2 15 20 35 2 37க்கு மீதி 3 12 3 15 டைரக்டாவே உங்களுக்கு 157.5 கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அவர் 3 ஆண்டுகளில் அவர் கிடைக்கக்கூடிய லாபம் 157.50. ஸோ அடுத்த கேள்வி. ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? எனக்கு ரெண்டுலையுமே எனக்கு என்ன இருக்குது? வேற வேற அசல் தொகை இருக்குது, வேற வேற டைம் பீரியட் இருக்குது. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல வட்டி வீதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 2500க்கு ஃபார்முலா எனக்கு PNR / 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100. அதான் ஃபார்முலா. 2500 பிரின்சிபல் அமௌண்ட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6 மாதங்கள். இப்போ நான் வருடமா சப்ஸ்டிட் பண்ணா 6/12. ரேட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. இதுல கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? ரூபாய் 100. ஸோ 20 கேன்சல். 1 6 2 6 12 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 200. அப்போ 6 = 200 டிவைடட் பை 25 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8%. அப்போ அதே வட்டி வீதம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே 8%க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3200க்கு 9 மாதங்களுக்கு நான் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 3200க்கு 9 மாதங்கள் 9/12 இன்ட்டு எவ்வளவு சதவீதம்? 8% டிவைடட் பை 100 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 20க்கு 20 கேன்சல். 3 நாளா 12 8 நாளா 32 3 நாள் கேன்சல் பண்ணா 3. ஸோ அப்போ 3 × 64 × 3 3 நாளா 12 மீதி 1 3 6 18 1 19 எவ்வளவு வருது? 192 ரூபாய் வட்டி. அடுத்த கேள்வி. ரூபாய் 8000க்கு 7% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதம். 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. டைரக்டான கொஸ்டின் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR / 100. Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் 8000, ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 7% டிவைடட் பை 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வருடம் 6 மாதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் 6 மாதம்னா ஒரு வருடம் 6 மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 வருஷம்னு அர்த்தம். ஸோ 1.5 வருஷம்னா என்ன? 3/2. ஸோ ஆண்டுகளை சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3/2. ஸோ கேன்சல் பண்ணால் 20க்கு 20 கேன்சல். ஸோ 2ல் கேன்சல் பண்ணால் 40. ஸோ அப்போ 3 × 7 21 × 4 21 × 4 84. இங்கே ஒரு 0 840. அப்போ 1.5 வருடங்களுக்கான வட்டி எவ்வளவு? ரூபாய் 840. ஸோ அடுத்த கேள்வி. சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 690 ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 750 ஆகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. எனக்கு வெறுமனே அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு அமௌண்ட் ஆகுது, இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னா அந்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக தனிவட்டி கான்செப்ட்ல பார்த்தோம்னா ஒரு தொகை இருக்கும். அந்த தொகைக்கு இத்தனை சதவீதம் தனிவட்டிங்கிறது அப்ளை ஆகும். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்னதான் கூடிக்கிட்டே இருக்கும்? வட்டி மட்டும்தான் கூடும்.
இதே கூட்டு வட்டி கான்செப்ட்ல அசல் வட்டி ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தனி வட்டி கான்செப்ட்ல ஒவ்வொரு வருடத்துமே எனக்கு கூடுறது என்னதான் தான் இருக்கும், வட்டி மட்டுமா தான் இருக்கும். இப்போ எனக்கு கிவன் பாருங்க, 3 ஆண்டுகள்ல எவ்வளவோ மாறிடுச்சு, 690 மாறிடுச்சு. 5 ஆண்டுகள்ல எவ்வளவோ மாறிடுச்சு, 750 மாறிடுச்சு. அப்போ இந்த 2 ஆண்டுகள்ல எவ்வளவு கூடி இருக்குது, 60 ரூபா கூடி இருக்குது. அந்த கூடுன தொகைங்கிறது என்ன, வட்டி தானே. தனி வட்டியில ஒவ்வொரு ஆண்டும் என்னதான் கூடும், வட்டி மட்டும்தான் கூடும். அப்போ 2 ஆண்டுகள்ல கூடுன தொகை 60ங்கிறது வட்டி. அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு, ஒரு ஆண்டுக்கான வட்டி 30 ரூபாய். இப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி தெரிஞ்சிருச்சு. 3 ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு, 3 ஆண்டுக்கான வட்டி 3 × 30 90 ரூபாய் கூடி இருக்குமா. 3 ஆண்டுக்கான மொத்த தொகை எனக்கு கிவன் கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளவு, 690. 3 ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு, 90 ரூபாய். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாமா. பிரின்சிபல் அமௌண்ட்ங்கிறது மொத்த அமௌண்ட்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கிறது. மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 690 ரூபாய். அதுல இருந்து வட்டி 90 ரூபாயை கழிச்சா அசல் எவ்வளவு, 600 ரூபாய். இதே நீங்க 5 ஆண்டுகளுக்கு கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 30 ரூபாய், 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு, 5 × 30 150 ரூபாய். 150 ரூபாய் 5 ஆண்டுகளுக்கான மொத்த தொகையில இருந்து கழிச்சா எவ்வளவு கிடைக்கும், அசல் 600 ரூபாய். அசல் எவ்வளவு, ரூபாய் 600. அடுத்த கேள்வி, அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு. டைரக்டான கொஸ்டின். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, ரேட் பர்சன்டேஜ் 10 / 100. 2 0 கேன்சல். 5 × 5 25, 25 × 100 2500. ஸோ வட்டி எவ்வளவு, ரூபாய் 2500. அடுத்த கேள்வி, ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு வருடம் 6 மாதம். சரிங்களா, ஒரு வருடம் 6 மாதம்னா என்ன, 1.5 வருஷம். சரிங்களா. ஸோ அப்போ 7500க்கு 8%, 1.5 வருஷம்னா என்னன்னு எழுதலாம், ஆண்டு. நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது 1.5 ஆண்டுகள்னா எப்படி எழுதிக்கலாம், 3/2 எழுதிக்கலாம். ஸோ 3/2 இன்ட்டு வட்டி வீதம் 8 / 100. ஸோ 2 0 கேன்சல். 2ல் கேன்சல் பண்ணால் 4, 3 × 4 12, 75 × 12. 75 × 12, 75 × 4 எவ்வளோ வரும், 150. 3 × 150 450. 75 × 12 2 × 5 10, மீதி 1, 14 7 14, 19 1 20க்கு 0, மீதி 2, 7 1 7, 7 2 9. ஸோ எவ்வளோ வருது வட்டி, 900. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3% 9 மாதங்களுக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. PNR / 100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 68,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. வருடமாக சப்ஸ்டிட் பண்ணால் 9/12. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 16 2/3. ரேட் பர்சன்டேஜ் 16 2/3%. ஸோ கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நான் எப்படி மாற்றுறது, தகா பின்னமா. 3 × 16 48 + 2 50/3%. ஸோ 50 / 3 ஹோல் / 100. PNR / 100. கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ 2 0 கேன்சல். ஸோ 3னா 3. ஸோ 12ல் கேன்சல் பண்ணால் 5 12 60, மீதி 60, இங்கே ஒரு 8 80, 6 12 72, திரும்ப மீதி 80, 6 12 72 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே 2 0 எடுத்து எழுதுறேன். 680 இன்ட்டு 4 12 3/12 இன்ட்டு 50. அவ்வளோதான். ஸோ ஒரு 3 3, மீதி 4, 4ல் கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 28, 7 4 28. ஸோ 0ல் கேன்சல் பண்ணால் 5 × 7 35, மீதி 3, ஒரு 5 5, 5 3 8, எவ்வளவு 850. 0 விட்டு பிரிக்கணும், அந்த ஒரு 0 இருக்குது. 8500. ஸோ தனி வட்டி எவ்வளவு, 8500. 68,000 ரூபாய். இது 9 மாதங்களை நான் வருடமாக தான் சப்ஸ்டிட் பண்ணணும். 9/12 16 2/3% கொடுத்துருக்காங்க. அதை நான் கலப்பு பின்னமா இருக்கிறத தகா பின்னமா மாற்றினா 50/3. கேன்சல் பண்ண ஆன்சர் 8500. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனிவட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு. ஸோ நாட்களில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம். இதில் 10,950 பிரின்சிபல் அமௌண்ட் PNR / 100. பிரின்சிபல் அமௌண்ட் 10,950. நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. நாட்கள் ஆண்டுகளாக சப்ஸ்டிட் பண்ணணும்னா 365 இன்ட்டு
10 டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணணும். 2 0, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 325 இதை கேன்சல் பண்ணணும். 325 எத்தனை டைம்ஸ் 1095 வரும்? ஸோ 375னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 5 15, மீதி 1, 3 6 18, 1 19, மீதி 1, 3 × 3 9, 1 10. ஸோ 3 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. அப்போ 3 × 42 தான் ஆன்சர். அப்போ 3 × 42னா 3 4 12, 3 2 6, 126 ரூபாய் தனிவட்டி. தனிவட்டி எவ்வளவு? ரூபாய் 126. ஸோ தனிவட்டி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 25 சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் இந்த டெஸ்ட்டை எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த லட்சியம் டெஸ்ட் பேட்ச் மூலமாக உங்கள் லட்சியம் வெல்வதற்கு உதிரை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.